அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மே மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் நன்மை தரக்கூடிய விஷயங்களா இல்லை தீமை தரக்கூடிய விஷயங்களா? நன்மை தரக்கூடிய விஷயங்கள்னால் அது என்னென்ன விஷயங்கள், மேலும் தீமை தரக்கூடிய விஷயங்களா அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்களை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு என்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குரு ராகு இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறாரு. குறிப்பிட்ட இந்த 26ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் 10க்கு பிறகு சுக்கிரனும் மாத பிற்பகுதிக்கு மேலே புதனும் நற்பலன்களை இந்த கன்னிராசினியர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. குருவால் துணிச்சல் பிறக்கும், நீண்ட நாள் கனவு நல்லபடியாக நிறைவேறும், தொடக்கத்தில் காரியங்கள் அனுகூலமாக முடியும், மேலும் எதிரிகள் அடங்கி போவாங்க, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் சூழ்நிலையானது உண்டாக கொடுங்க. மாத பிற்பகுதிக்கு மேலே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். புத்தாடை அணிகளின் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். பிறகு கணவன் மனைவிக்கிடையே அன்பு மீளவும். பெண்கள் வகையில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாங்க. மேலும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது நடக்க போகுது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மேலும் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் பணி சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பணிகளில் கவனமாக நீங்கள் இருக்கணும். சக ஊழியர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அதிகாரிகளின் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் விரும்பிய இடத்துல மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான போக்கு அப்படிங்கிறது காணப்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழி பிறக்க போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு கிடைக்கும். மேலும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்வது உங்கள் வளர்ச்சி பாதையில் செல்ல முடியும். மேலும் விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவார்கள். தேர்வில் நல்ல மதிப்பெண், போட்டிகளில் வெற்றி போன்றவை கிடைக்கும். மேல் படிப்பில் விருப்பமுடைய பாடம் கிடைக்கும். மேலும் இன்னும் சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உற்சாகம் நிறைந்த காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. இன்னும் சிலருக்கு புதிய பதவி தேடி வரப்போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 24, 29. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 10, 11. செய்ய வேண்டிய பரிகாரம்: வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும், முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் நிறைய விதமான சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவுகள் அனைத்துமே கன்னிராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக, அதுவும் இந்த இரு கடவுளுக்குமே தொடர்ச்சியாக பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். நல்ல பலன் கண்டிப்பாக அந்த இரு கடவுளுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் பெறட்டும். மேலும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்ற பாதையில் நடைபோட்டு வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திட்டமிட்ட செயல்பாடு
கவலைப்பட வேண்டிய நாட்களாக இருக்க போகுது. கடந்த சில நாட்களாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்நிய நபரால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அரசு வழியில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். மனதிற்கு ஒரு விதமான அச்சமும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் மே 31 முதல் சுக்கிரன் மேசராசியில் சஞ்சரிப்பதால் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி செல்வார். மேலும் ஜூன் மாதம் 2 வரைக்குமே புதன் பகவான் சஞ்சரிப்பதால் சாதகமான நிலையில் இல்லாததால் ஷேர் மார்க்கெட் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விவகாரம் இழுபறியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரித்தாலும் கூட அவரால் லாபத்தை வழங்க முடியாமல் போகும். இருந்தாலும் கூட ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன் பார்வையாளர் நன்மையை உங்களுக்கு செய்ய போகிறாரு. சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். எதிரிகளில் ஏற்பட்ட தொல்லைகளில் இருந்து விடுபடுத்துவார். வம்பு வழக்குகள் இல்லாமல் நடமாடக்கூடிய நிலை உண்டாக்குவார். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 24, 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 23, 28. வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வழங்கி வர நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திடமான சிந்தனையும் பணிவான செயல்பாடுகளையும் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 6வது இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் உங்கள் ஆற்றலை அதிகப்படுத்துவாங்க. நினைத்த வேலைகளை நடத்தி வைப்பாங்க. வியாபாரம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் இல்லாமல் செய்வாங்க. உடல்நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இழுப்பறையாக இருந்த வழக்குகள் சாதகமான நிலையை உண்டாக்க செய்வார். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை விலகும். 10வது இடத்துல குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலைகளில் நெருக்கடி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மட்டும் இல்லாமல் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். தாய் வழி உறவுகளால் லாபம் கிடைக்கும். நேற்று நிறைவேறாமல் இருந்த விஷயங்கள் அனைத்துமே இப்பொழுது நடக்கக்கூடுங்க. புதன் பகவானின் சஞ்சாரம் ஜூன் 2 முதல் சாதகமாக இருப்பதால் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட இழப்புகளை சரி கட்டுவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் விரையாதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். மேலும் விவசாயிகளின் வேளாண்மையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 25, 26. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 23, 29. வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிவாற்றலோடு துணிச்சலாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றகரமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவர் நீச்சம் அடைந்திருப்பதால் அவர் வழங்க வேண்டிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்கள் நிலையை உயர்த்துவாங்க. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகளில் இருந்து விடுவிப்பார். மேலும் உங்கள் செல்வாக்கு உயரும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க போகுதுங்க. மேலும் மே மாதம் 31 முதல் மேசராசிக்கு பயிற்சியாவதால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். அந்நிய நபரால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். வாழ்க்கையே சூனியம் வைத்தது போல இருந்த நிலை அனைத்துமே மாறப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தனியார் நிறுவன பணியாட்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் பெறுவாங்க. கலைஞர்களுக்கு ஜூன் 2 முதல் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்து வந்த தடை விலக போகுது. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மே 26. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே 23, 27. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அதாவது மே 26க்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கன்னிராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.